ஹாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜாவோட கதை. அந்த ராஜாவோட கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல இந்த ஊரோட வழக்கத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அதாவது இந்த ஊரில் ஒரு பொதுமக்கள்லேருந்து ஒரு ராஜாவை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்கள வருஷத்துக்கு வருஷம் மாற்றுவாங்க. மாற்றும்போது அவங்க ரிட்டையர் ஆகிறப்போ அதாவது இந்த ராஜா இதை முடிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யானை மேலே உட்கார வச்சு அவங்கள நல்லா கிராண்டாக இது பண்ணி நல்லா சாப்பாடு நகை எல்லாம் போட்டு விட்டு நல்லா துணிலாம் போட்டு விட்டு கப்பலில் ஏற்றி ஒரு தீவுக்கு அமுச்சிருவாங்க. இந்த தீவில் நிறையா கொடிய விலங்குகள்லாம் இருக்கும். அந்த விலங்குகள் இவங்களை அடித்து கொன்றும். அதாவது நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஹீரோ ராஜாவை பற்றி. இவர் இது இந்த விஷயமும் தெரியாமனா வராரு. வந்ததுக்கப்புறமா போக தெரிஞ்சோடனே இது நம்ம உயிருக்கு ஆபத்தாயிடும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த தீவுக்கு மந்திரி அப்புறம் சிப்பாய்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியே இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாவோட மண்டை ஓடுகள் எல்லாம் அங்கே தான் இருக்குது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே போனால் நம்மளுக்கும் இதான், நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஐடியா போட்டு சிப்பாய்கள்கிட்ட இந்த கொடிய விலங்குகள்னால் அழிச்சிருங்கன்னு சொன்னோடனே இவங்களும் அழிச்சிட்டாங்க. அப்புறம் ராஜா சொல்கிறாரு, இன்னும் கொஞ்ச நாளில் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா மக்கள் வாழ்கிற இடமா மாற்றிடணுன்னு சொன்னோன்னே அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா ராஜா நினச்ச மாதிரியே அதுவும் மக்கள் வாழ்கிற இடமா ஆயிடுது. அதே மாதிரி ராஜாவோட கடைசி வருஷம் முடிவும் வந்துடுது. உடனே ராஜா சந்தோஷமாக யானை மேலே ஏறி சொல்கிறாரு, மற்ற ராஜா மாதிரி நம்மளும் இனிமேல் சாவ வேணாம், இந்த மாதிரி நம்மளுக்கும் இது இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாரு தீவில். இதோட கதை முடியுது.